வணக்கம். 2 பதிவுக்கு முன்னால உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிதன்யா மாதிரியே சில வழக்குகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அது இப்போ ஒரு வழக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நான் சொல்ற கருத்துக்கள், நான் போற வீடியோக்கள் எல்லாமே சமூகத்துக்கு தேவையானது. அதான் நான் போடுறேன். அதனால தயவுசெய்து பாருங்க. என்னுடைய கருத்துக்கள் எல்லாருமே மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் தான். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த வீடியோலாம் போடுறேன். இந்த மக்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு 7 வருஷம் இருக்கும். அவங்களுக்கு ஒரே பெண்ணு தான், நல்லா படிக்க வச்ச பெண்ணு. அவர் யார் அப்படின்னா, தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபருடைய பிரைவேட் செக்ரட்டரி. தொழிலதிபர்னா ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது இந்திய அளவில் அவர் பேசக்கூடிய ஒரு தொழிலதிபர். அவர் இல்லை. இப்ப அவருடைய பர்சனல் செக்ரட்டரியுடைய மகளுக்கு தான் அந்த நிலைமை ஏற்பட்டது. அவர் எப்படின்னா, அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலுமே எந்த கவர்னரும் உடனே கொடுத்துருவாங்க, உடனே போய் பேசுவார். அந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மனிதர், எல்லோருக்குமே உதவி செய்கின்ற ஒரு மனப்பக்கம் உள்ளவர். ஒரே ஒரு மகள், நல்லா படிக்க வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மகள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடமா பார்த்தோன்னா, இவரும் நல்ல வசதியான ஊர்லயும் நல்ல ஒரு செல்வாக்கான மனுஷன். இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே மகளை ஒரு அமைச்சருடைய பையனை கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமைச்சர் அவர் சொந்தக்காரா இருக்கலாம். நம்ம சொந்தக்காராச்சே, ஒரே இனமாச்சே, அதனால நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரொம்ப பிரமாதமா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கல்யாணம்னா சாதாரணமா பண்ணல, எக்மோர்ல மிகச்சிறந்த ஒரு ஆடம்பரமான ஒரு கல்யாண மண்டபம். அது மிகப்பெரிய விஐபிகள் தான் பண்ணுவாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் பிரமாதமா பண்ணி கொடுத்தார். நல்லா பண்ணி கொடுத்தார். ஆனா பெண் வாழல. என்ன ஒரு புத்திசாலித்தனமாக அந்த பெண் செய்தது என்றால், ரிதன்யா மாதிரி தற்கொலை பண்ணிக்கல. ஆனா இந்த பொண்ணு புத்திசாலித்தனமா அந்த குடும்பத்திலிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுச்சு. என்னடான, அதாவது கல்யாணத்துக்கு முன்னால விசாரிக்க வேண்டிய விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் விசாரிக்கிறாங்க. பாவம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. நம்பிக்கை மோசடி தான் இது. விசாரிக்கும் பொழுது இந்த அமைச்சரோட பையன் 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, குடிகார, தருதலை. அமைச்சரோட பையனை அப்படித்தானே இருப்பான், நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதையும் மீறி இவரு கொடுத்திருக்காரு பொண்ணை ஒரு நம்பிக்கையில. இத முன்னாடியே விசாரிச்சிருந்தாருன்னா பொண்ணை கொடுத்துருக்க மாட்டார். அமைச்சர் மகனை போய் என்ன விசாரிக்கிறது, நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சு அப்படின்னு நினைச்சு பொண்ணை தாரவாத்து கொடுத்தார். ஆனா அந்த தரதலை அந்த பொண்ணை ஒழுங்கா வச்சு வாழாம அந்த பொண்ணுக்கு டார்ச்சர், ஏகப்பட்ட ஹராஸ்மெண்ட், ஏகப்பட்ட துன்புறுத்தல். இந்த துன்புறுத்தல்லாம் தாங்க முடியாத அந்த பெண் ஒரு நேரத்தில் எஸ்கேப் ஆகி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுச்சு. இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தானே. கணவனை விட்டு வந்துடுச்சு, வாழல, அது வேற விஷயம், அது அப்புறம். ஆனா பொண்ணு உயிரோடு இருக்குல்ல, படிச்ச பொண்ணு, நல்லா பேசி இன்னொரு திருமணம் கூட பண்ணி கொடுக்கலாம். ஆனா தற்கொலை பண்ணின்னு போயிருந்தா அந்த தாய் தகப்பனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஒரே பொண்ணு, கனவு கண்டுதானே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த பெண் உயிரோட வந்துட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எவ்வளவு பணம் சொத்து போனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு உயிரோட வந்துட்டால, எனக்கு அது போதும். ஆனா அந்த தாயோட கஷ்டம், மனம், அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அது சொல்ல முடியாது, சொல்லனா துயரம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, பொண்ணு உயிரோட வந்துடுச்சிடுவா அப்பா. ஏன்னா அமைச்சரோட பையன் இப்ப அமைச்சரா இருக்காரு, கரண்ட்ல திமுக அமைச்சர் அவரு. புரியுதுங்களா? அப்ப கரண்ட்ல திமுக அமைச்சரா இருக்கும்போது எவ்வளவு செல்வாக்கோட இருப்பார். அப்ப செல்வாக்கு மிகுந்த அந்த குடும்பத்திலிருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி வந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பிரில்லியன்டான பொண்ணா இருக்கணும் பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு விளங்காதவனுக்கு நம்மளை வாக்கப்படுத்தி கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால
அவன் பண்ற சிலுமிசத்துக்கும் அவன் பண்ற துயரத்துக்கும் அவன் பண்ற அக்கிரமத்துக்கும் அந்த பொண்ணு செவி சாட்சிக்குன்னு அதை தாங்கிக்குன்னு வாழணும்னு அவசியம் கிடையாது. அவனை தூரத்துக்கு போட்டு வந்துடணும். அவன் கிடக்கிறான் லூசு பாய, தரதலன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம வேணா தப்பு இல்லை, நம்ம தைரியமா வந்துடலாம். அது எக்கட்னா கெட்டு போட்டோம். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கும். அது அப்படித்தான். அந்த மாதிரி ஏன் இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன் என்றால், எந்த பொண்ணும் தைரியமா இருங்க. அது கிராமத்து பொண்ணா இருந்தாலும் சரி, படிச்ச பொண்ணா இருந்தாலும் சரி, படிக்காத பொண்ணு, மன வலிமையோடு இருக்கு. தன்னுடைய கணவன் நமக்கு சரியில்லையா, முடிவெடுத்துருங்க. அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு பொண்ணு வாழ விட்டா வீட்டுக்கு வந்துட போறா, அப்புறம் ஊரெல்லாம் நம்மளை பேசும், இந்த ஊருக்காகவே பார்த்து பக்கத்து வீடு அக்கத்து வீடு பக்கத்துக்காகவே பார்த்து இவங்க கௌரவத்தை விட்டுருவாங்க. தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை நினைக்கவே மாட்டாங்க. அக்கம் பக்கம் என்ன சொல்லுவானோ தெரியல, அவன் 1000 சொல்லுவான். இன்னைக்கு நம்ம கெட்டு போயிட்டோமான கட்டவன் சொல்லுவான், உயர்ந்து போயிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுப்பான். அதையே சொன்னவன். அதனால அந்த சமூகத்துக்கு அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, தலைநிமிர்ந்து வாழணும். நம்ம பொண்ணு மேல தப்பு கிடையாது அப்படின்னும் பொழுது புருஷனை தூக்கி தள்ளி ஓடி வந்துடணும். தற்கொலை பண்ணிக்காதீங்க, தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளாதீங்க. அந்த நாதாரி சாவட்டும், நீங்க ஏன் உங்களுடைய உயிரை மாய்த்துக்கிறீங்க? அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்ன அப்படின்னா, நீங்க தெளிவா முடிவெடுங்க, எஸ்கேப் ஆகி வரத்துக்கு முடிவெடுங்க. இந்த மாதிரி தரதலைங்கிட்ட மாட்டிக்கின்னு வாழ்நாள் முழுவதும் நீங்க அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாகவும் கெட்டு சீரழிஞ்சு உங்க மனத்தை வருத்திக்கணும், உடலை வருத்திக்கணும். அப்படி வாழணும்னு அவசியமே கிடையாது, சட்டமும் கிடையாது, நீதியும் கிடையாது. தூக்கி போட்டு வந்துருங்க. அதான் சிறந்த வாழ்க்கை. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவு எடுத்துக்காதீங்க. வெளியே அவனுக்கு நிகரா நீங்க வாழ்ந்து காட்டணும். அவன் வாழறான்ல, அதே மாதிரி வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும். தற்கொலைக்கு எக்காரத்தை கொண்டு போகாதீங்க. தயவு செய்து தாய் தகப்பன் எந்த அளவுக்கு பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்குனீங்களோ அந்த அக்கறை உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு இருக்கணும். நல்லபடியான குடும்பத்தை பார்த்து நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. பொண்ணு சொல்றது காது கொடுத்து கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வை உங்களுக்கு மீண்டும் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.